புதுக்கோட்டையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை அமைச்சர் கூறினார். இவரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, ஒன்றிணைவோம் தமிழகம் என்பது திமுகவுக்கு மட்டுமின்றி தமிழக மக்களுக்கே முதல்வர் தந்துள்ள சிறந்த திட்டம். ஒவ்வொரு வீடுதோறும் திமுக நிர்வாகிகள் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் இந்த ஆட்சியின் பயன்கள் குறித்து கேட்டறிந்து நீங்கள் இந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்ள விரும்பீர்களா என்று கேட்டு அதன் பின்பு OTP எண்ணை பெற்று அதற்கு பிறகு அவர்களை உறுப்பினராக சேர்க்கும் திட்டம் தானே தவிர இது போலி உறுப்பினர் சேர்க்கும் திட்டம் அல்ல. ஒவ்வொருவரும் மனமுகந்து அரசின் பல்வேறு சாதனைகளை உணர்ந்து எங்களையும் திமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள், நாங்களும் ஸ்டாலினுடன் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக பங்காற்ற விரும்புகிறோம் என்று கூறி மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ளும் திட்டமாக இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு இயக்கத்திற்கும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்வதற்கான தைரியம் வேண்டும். ஒரே திட்டத்தில் இருந்து கொண்டு உறுப்பினர்களை சேர்ப்பது அந்த இயக்கத்திற்கு பலவீனம். எங்களிடம் பலம் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி போல இது பலவீனமான திட்டம் அல்ல. அதிமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருகின்ற காரணத்தினால் பரிதாபத்திற்குரிய பழனிசாமி எங்கள் திட்டத்தை விமர்சித்து பேட்டியை தந்துள்ளார். மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியோடு திட்டங்களே சான்று. அதனை எடப்பாடி பழனிசாமியால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் அவர் ஆட்சியில் இருக்கும் போதே கொடுத்திருக்கலாம். தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார், செய்ய மாட்டார். ஆனால் நாங்கள் சொல்வோம், செய்வோம். எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் கூட்டணி என்கிறார். ஆனால் பாஜக தலைமை பேசி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அங்கு முரண்பாடு அவ்வளவு உள்ளது. ஒரு குடும்பத்தில் துக்கம் நிகழ்ந்து விட்டது என்றால் அங்கு வருத்தம் தெரிவிப்பது மனிதாபிமானம். தன்னுடைய கட்சிக்காரர் தவறு செய்தாலும் தண்டனை தரக்கூடிய முதலமைச்சர் தான் எங்கள் முதலமைச்சர். பாஜகவின் சீட்டும் விஜய் என்று முதலில் நான் சொன்னேன். இப்போதும் அதை நான் சொல்கிறேன். பாஜகவின் சீட்டும் தான் விஜய். அவர்களை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. ஒன்றிணைவோம் தமிழ்நாடு திட்டத்திற்கு அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்து உள்ளதால் பொதுமக்களே நாங்கள் வீடுகள் தேவை சொல்லும் போது திமுகவில் இணைந்து கொள்கிறோம் என்று கூறி அவர்களே திமுகவில் இணைந்து கொள்கின்றனர். இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக எடப்பாடி கூறியதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, இது தவறான குற்றச்சாட்டு. வெளி மாநிலங்களுக்கு இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் இயற்கை வளங்களுக்கு முறையாக வரி விதிக்கப்பட்டு வரி ரசீது இருந்தால் மட்டுமே வெளி மாநிலங்களுக்கு வாகனங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. வரி ரசீது இல்லாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் என்று கூறி வருகிறார். ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி என்று கூறி வருவதோடு யார் முதலமைச்சர் என்பதை அனுப்பிச்சு முடிவு செய்வார் என கூறி வருகின்றனர். இதிலேயே அவர்கள் முரண்பாடு உள்ளது. திமுகவின் விமர்சனம் செய்வதற்காகவே பாஜக பின்னணியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைக்கக்கூடிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. ஏற்கனவே பாஜக அதிமுகவுடைய கூட்டணி என்று கூறிவிட்டது. அதன் பின்னர் ஏன் நாங்கள் அதில் மூக்கை நுழைக்க வேண்டும்? எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது. வெற்றி கூட்டணி 26வது ஆட்சியை பிடிக்கும் கூட்டணி எங்கள் கூட்டணி. தூங்கிக் கொண்டே எடப்பாடி பழனிசாமி எதையாவது கூறிக்கொண்டு வருகிறார். அதற்கெல்லாம் நாங்கள் பதில் கூற விரும்பவில்லை. செய்தியாளர்கள் திரும்ப விஜய் குறித்து கேள்வி எழுப்பும் நிலையில் அவர் குறித்து நாங்கள் பேச விரும்பவில்லை என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். இந்தியாவிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை, பிரகாசமான காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள். நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் கேட்டிருக்கிறோம். 7/5/2021க்கு முன்னாலே உங்களிடம் எப்படி பணப்புழக்கம் இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள். இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் மக்களை தேடி சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆகஸ்ட் மாதம் வரையும் தான் மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விரும்பும்படி நாங்கள் இந்த உரிமை தொகையை கூடுதலாக கொடுப்போம்னு எடப்பாடி சொல்றாரு. ஆகஸ்ட் மாதம் அல்ல, தொடர்ந்து 2026, 31 எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கலாம். இப்பொழுது தேர்தலுக்காக எதை வேண்டுமென்றாலும் சொல்லுவார்.
அவர் செய்ய மாட்டார். நாங்கள் சொல்வோம், செய்வோம். இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பது சொல்லுவது தவறான ஒரு குற்றச்சாட்டு. வெளி மாநிலங்களுக்கு இங்கே இருந்து இயற்கை வளங்கள் கிரீன் ஃபண்ட் 50% செலுத்தி கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை கொண்டு செல்வதற்கு 10% மைன் ஃபண்டும் 10% கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. அதே கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் 10% மைன் ஃபண்டும் அதை போல 50% அங்கே கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. கடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. பார்டரில் எங்களுடைய துணை இயக்குநர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை போல் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை இவையெல்லாம் இருந்து கடத்தப்படுகிற லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. பர்மிட்டோடு செல்லுகிற லாரிகள் அனுமதிக்கப்படுகின்றன. வெளி மாநிலத்துக்கு நாங்கள் டிரான்சிட் பர்மிட் தந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் தான் என்னுடைய தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது பேசி முடிவு செய்யப்படும் என்கிறது. அங்கே முரண்பாடு அவளிடத்தில் இருக்கிறதா எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்களே யோசித்து சேலத்தில் ரஜினிகுமார் ஈரோடு விவகாரத்தில் தமிழக வெற்றி போராட்டத்திற்கு 24 மரணங்கள் திமுக அரசு பொறுப்பேற்றிருக்கு. ஒருத்தர்கிட்ட அரசியலுக்காக சாரி கேட்டிருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சாரி கேட்கணும் விஜய் விமர்சனம். அதாவது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு குடும்பத்திலே ஒரு துக்கம் நிகழ்ந்து விட்டால் அங்கே வருத்தம் தெரிவிப்பது என்பது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் மிக்க முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர். குருவிகளைப் போல சுட்டுவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமியை போன்ற முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். எங்கே யார் தவறு செய்தாலும், தன்னுடைய கட்சிக்காரன் தவறு செய்தாலும் அவனுக்கு தண்டனையை தருகிற முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர். குற்றவாளிகள் இந்த ஆட்சியிலே தப்பிக்கக்கூடாது. தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம். அதை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே 5 மாதத்திலேயே நாங்கள் தீர்ப்பை பெற்றுத் தந்திருக்கிறோம். அதை போல ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக வருவதற்கு முன்னாலே சிலவற்றை தடுக்க முடியாது என்றாலும் வந்த பின்னர் விரைந்து